சத்தியமா என்னால் முடியவே இல்லை சார். 3:30 மணி சாயந்தரம் வந்தார். 7 o'clock 6:30 இருப்பார். லொகேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபாய். 70 வருஷம் சினிமானுடைய சீனியர் நான். யா he still loves you. அதுக்கப்புறம் அந்த படமும் அந்த பாதியிலே நின்றுச்சு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒன்று ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது. அப்படியே ஓடிச்சுன்னா 25 நாள் அப்படி தான் இருக்கும். அவர் என்னை வந்து ஞாபகம் வச்சுட்டு மரியாதை இதுவாக என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. கே ரங்கராஜ் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போல்லாம் பழைய படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 2 decades முன்னாடி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி, லவ், எமோஷன், சென்டிமெண்ட், ஃபீலிங்ஸ், மணி இந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு படம் பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாரும் எங்கிட்டு இருந்த இந்த டைம்ல நமக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு கே ரங்கராஜ் சார். ஸோ அவருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து நம்ம வரவேற்பு பண்ணிடலாம். தேங்க்யூ சார். அண்ட் பாடல்களும் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அதுவும் அந்த செகண்ட் சாங் இட்ஸ் வெரி ரொம்ப என்டர்டைன், ரொம்ப ஜாலியா இருக்கு. நான் இங்க உட்காரும் போது நான் அவ்வளோ ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஆர்.கே. சுந்தர் சார். இட்ஸ் அமேசிங் ஒர்க், லவ்லி. ஓகே, நம்மளோட தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான டைரக்டர் தான் இவரை தான் சொல்ல முடியும். அண்ட் தமிழ் சினிமாவோட கமர்ஷியல் தந்தை அப்படின்னும் இவர் அழைக்கப்படுறோம். ஸோ அப்பேற்பட்ட பெருமை மிக்க கூடிய மாஸ் டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கமர்ஷியல் சினிமா தந்தையா, ஏற்கனவே தந்தை கேரக்டர்ஸ் தான் பண்ணுறேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன். ஒருத்தர் சுத்த தமிழ் ஆரம்பிச்ச உடனே போச்சுறாரு, ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். அவர் அவ்வளோ குவிட் பண்ணிட்டாரு. இல்லை, ஒரு வேலை இருக்குது, ஒருத்தர் மீட்டிங் இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னு சொன்னேன். இல்லை, அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. நல்ல ஃபேமஸான டைரக்டர்ஸினுடைய குரூப் அசிஸ்டன்ஸு அவங்கெல்லாம் பந்தாவாக தெரிஞ்சிட்டு இருந்த காலம். இந்த நம்ம டிரைவ் இன் உட்லாண்ட்ஸுக்கு போனால் ஒரு சைடில் பாரதிராஜ் சார் யூனிட்டு, ஒரு சைடில் ஆர் சுந்தரராஜ் சார் யூனிட்டு, இந்த அனுமோகன், அவங்க இந்த ராஜேந்திரகுமார், பயங்கர, அதாவது அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸினுடைய அசிஸ்டன்ஸு. ஆமாம், இப்படி தான் காலர் தூக்கி போட்டு நம்மளாம் அந்த பக்கம் போனாவே மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதோ சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி அந்த படமே ரிலீஸ் ஆகாது, அந்த மாதிரி ஸ்டேஜ். அப்போ இவங்ககிட்டலாம் வந்து போய் சான்ஸ் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குப்பா, முடியாதுப்பா, அதெல்லாம் முடியாது. ஏன்னா நான் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு இதில் இருந்தேன். அப்போது ரங்கராஜ் சாரோடைய அசிஸ்டண்ட் வந்து நான் நாகேஷ் சார்கிட்ட ஒரு படம் பண்ணும்போது அந்த எடிட்டிங் ரூமில் ரங்கராஜ் சார் பார்ப்பேன், ஆர் சுந்தரன் சார் பார்ப்பேன். அப்புறம் ரங்கராஜ் சார்கிட்ட இருந்தவர் தான் இ. ராமதாஸ். அவர் என்னை கூப்பிட்டையும் நாகேஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க, நல்லா ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட நான் படம் பண்ணுறேன், பண்ணுங்க அப்படின்ட்டு 1000 பூக்கள் மலர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். அப்போ இருந்து ரங்கராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் நம்ம போய் கேட்க முடியாது. ஆனால் ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவை தம்பி சார் எடுக்கிறாரு. அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை கிட்ட நெருங்கின மாதிரி ஒரு சப்ஜெக்டு. அப்போ அது இமீடியட்டாக ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னா டக்குன்னு அசிஸ்டன்ஸ் எல்லாமே உடனே வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை ராமதாஸ் சார் உள்ள தள்ளி விட்டார். நான் அவருடைய ரசிகனாக இருந்து நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு ஸ்பாட்டில். ஐயோ, ஒரு அவ்வளோ சும்மா இதுவாக இருக்கும், மிலிட்ரி மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னு தெரில, ரமேஷ் கண்ணா கேட்ட இப்போ அப்படி தானா? ஆமாம், அது பட் அப்படி தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வேலை நடக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டதே அவர்கிட்ட தான். அப்புறம் அவர் உதயகீதம் வந்து உயிரே உனக்காக இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட். அவர் நிறைய படங்களில் வந்து பெரிய ஹிட்டு, எல்லாம் இளையராஜா சாங்ஸு. அது உயிரே உனக்காகலாம் அந்த ஃப்ரேமிங்கு இதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சாங்கில் கூட நிறைய இப்போ காட்சிகள், நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க மிஸ் சுந்தர் சார்.
வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை. ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா? நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். ஒருத்தர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி SSLC அப்போது அந்த நேரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். பட்டு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அவர் என்னை வந்து ஞாபகம் வச்சுட்டு மரியாதை இதுவாக என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார். எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில. என்னோட குருநாதரில் ஒருவர். அதுக்கப்புறம் இது அந்த படமும் அந்த பாதியிலே நின்றுச்சு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒன்று ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது, அப்படியே ஓடிச்சுன்னா 25 நாள் அப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த ராஜா தான் நீராந்தா சாரோட 2வது படம் தான் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு. அந்த பக்கம் இளையராஜா, அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜா தான் என் ஆஃபீஸில் போனால் முதல் ஷீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 ஷீல்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் புது வசந்தம். இது 2 தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்தில் வந்து ஓடின படங்களில் ஒர்க் பண்ணேன். ஆனால் 10 வருஷம் ஆச்சு அதுக்கு. அப்படி தான். அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து அதுக்கப்புறமா நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் லக்கி டைரக்டர் ஆகிட்டேன். என் படத்தில் நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன். இந்த படம் வந்து ரமேஷ் கண்ணன் அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான், இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஷூட்டிங்க்கு அப்படின்ட்டு. அப்போ ரங்கராஜ் சார்களை பற்றிலாம் சொல்லுவான், அவர் சுறுசுறுப்பாக நல்லா பண்ணுறாருப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டு இந்த குரூப்பில் பாருங்கள். இது இல்லாமல் இல்லை டெல்லி கணேஷ் சார், KRJ அம்மா சார் ஹீரோ வந்து எனக்கு அப்படியே சும்மா சாமியாக இருக்குங்க சார். உங்களை பற்றி உட்கார உங்களை பற்றி அடிக்கடி இந்த வலைப்பேச்சு பார்ப்பேன் நான். உட்கார்ப்பா வலைப்பேச்சில் அந்தரன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ஸ்ரீகாந்த்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி அப்பப்போ நினைவுபடுத்து. ஆமாம், நிறைய பாராட்டுவார். யா, he still loves you. ஸோ அதில் அடிக்கடி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துட்டு போவார். பட்டு நல்ல நடிகர். அவருக்கு நிறைய படங்கள் வரணும். இந்த படம் அது ஒரு பிள்ளையார் சுழியாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் பிஸியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ மேடையில் இருப்பவர்களுக்குனா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான். ஸோ நான் வந்து 70 வருஷம் சினிமானுடைய சீனியர். நான் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய வசனகர்த்தா, நிறைய நடிகர்கள், இன்னும் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஆனால் சினிமா தான் என் குடும்பம். அந்த குடும்பத்தோடு நான் என்றைக்குமே இருப்பேன், ஆண்டவனுடைய அருளால். நீங்கள் எல்லாமும் என் குடும்பம்தான். இன்றைக்கி வேணால் மீடியா எத்தனை ஒன்றா மாறி இருக்கலாம், பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபஸ்ட்டு படமா செகண்ட் படமான்னு ஞாபகம் இல்லை, நெஞ்சமெல்லாம் நீ. அதை நான் மறக்கவே முடியாது. அதில் நானும் கவுண்டமணி நானும் ஃபஸ்ட்டு பண்ண படம். அன்றைக்கி நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து சாங்ஸு டெஃபினட்டாக அவருக்கு ரொம்ப லக்கு, டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு. அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அதுவும் ரொம்ப அருமையான டைட்டிலாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸு, அதாவது அவர் ஒன்றும் ஃபாரின் போகாமையே இருக்கிற இடத்துலையே அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ தொட்டா நின்றா எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்குது. ஃபாரின் தேவை தான். ஏன்னா முதல்ல போனது ஸ்ரீதர் தான், சிவந்தமன் படத்துக்கு ஃபஸ்ட்டு போனது அவர் தான். ஸோ இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலையும் அந்த பாட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகாக அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவாக இருக்குது. நிஜமாகவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்லை இதுதான் ஃபார்முலான்னா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நானே இப்போ வெளியில் வந்து ஏன்னா எல்லா படங்களும் வேணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும், நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும். ஏன்னா நிறைய அப்போ தான் பார்க்குறதுக்கு புதுசாக பார்க்கணுன்றாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம், சுமதி அண்ட் சுந்தரி டைப்பில் ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமாக இருக்குது. நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கலை. என்னுடைய கேரக்டர் வந்து இந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி, என்னை வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க.
என்னை வச்சு தான் ப்ராப்ளமே. ஏன்னா என்னை வச்சு தான் சொல்லிக்கிறாங்க, நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் தட் இஸ் த ப்ளே. ஸோ அது ரொம்ப நல்ல அழகாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும், உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவுசெய்து பார்க்கணும். அது எந்த படம்னு இல்லை, எந்த படமாக இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்தால் என்ன இல்லை. நல்லா தியேட்டரு 100வது நாள் விழா 250வது விழாலாம் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ தியேட்டரில் போய் ஜனங்களோடு உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யார் யார் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்களோ, ஆர்டிஸ்டோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இதில் என்ன ஒரு நல்ல இதுவாக கிடச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு, அதாவது எங்களை வாழ்த்த வந்த எங்கள் திரையுலகுக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 25 வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு. இந்த பயணத்தில் நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஊக்கம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்திருக்கீங்க, கிண்டலும் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, அதான் கொஞ்சம் காத கொஞ்சம் மோதல். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இயரில் ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வெரி ஹாப்பி. நம்ம தமிழ் சினிமா, சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்துக்கிட்டான்னு இன்றைக்கி இந்த 22 பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் 23 வருஷம் முடிஞ்சது. டைம் ஃப்ளைஸ். கரெக்டாக இன்றைக்கி தான் பூமிக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எப்படி இருக்க, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் சொன்னேன், என்னோடய முதல் படம் ஹீரோயினாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயணம் அங்கேயும் தான் தொடர்ந்தது. அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அழகான அந்த பொம்மை முகத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ராட்சசி இருக்குன்னு. ஏன்னா அந்த படம் 2 வருஷம் முடிக்கிறதுக்கு போதும் ஆச்சு. 2000 ஆரம்பித்தோம், 2002 தான் ரிலீஸ் ஆச்சு. வாட் அ ஜர்னி இட்ஸ் பீன். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போது மேடையில் இருந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார். அவரோட பூ படம் கூட என்னோடய படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சுந்தர் சாரும் பாருங்கள். ஐ ஒர்க் வித் எவ்ரிபடி. அதே மாதிரி தான் சுதா கோங்கராவும் சரி, கேவி ஆனந்தும் சரி, அதே மாதிரி தான் ரங்கராஜன் சாரும். ஐ டேக் திஸ் ப்ளஷர் அண்ட் ஆனர். எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, சமீப காலத்தில் ஒன்று நடந்துச்சு. ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர். அதுக்கு முந்தின படம் வந்து நான் அவரோட முந்தின படம் பார்த்து ரசித்து அவர் கூட ஒர்க் பண்ண போனேன். 8 மணி கால் ஷீட்னாங்க. நான் வழக்கமாக 7:45 7:30 இருப்பேன். லொக்கேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபா. வெளிநாட்டில் 3:30 மணி சாயந்தரம் வந்தார். 7 o'clock 6:30 இருப்பார். That's the commitment, dedication. சார் அவ்வளோ அமைதியாக இருக்கான்னு பார்த்து ஏமாறாதீங்க. சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதியாக இருக்கும். சத்தியமாக என்னால் முடியவே இல்லை சார். பிரேக்கே கொடுக்க மாட்டார். ஓட்டம். இன்னும் அவரோட பயம் என்னென்னா, தாமதம் ஆகிடக்கூடாது, நேரத்தில் முடித்து ப்ரொடியூசரோட செலவை மிச்சம் பண்ணணும், டைமில் முடிச்சிடணுன்னு. அந்த கடைசி 6:30 மணி வரைக்கும், அந்த 6:30 அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இன்னும் எதனா ஒரு ஷார்ட் எடுத்துடலாமா, கேட்டு கூட வந்துட்டு இருப்போம். ஓகே அப்படின்றாரு. அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள். யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா? யூ ஷுட் என்கரேஜ். அண்ட் ஐம் கிளாட் சார், அவரோட இந்த கனவில் நான் இருந்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்றைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். எனக்கு எழுத படிக்க தெரியாது, படிப்பு ஏறல, டிகிரி முடிச்சிட்டேன். பட் எனக்கு சினிமா தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எனக்கு வேறு எதுவுமே ஏற மாட்டேங்குது. ஸோ சுற்றி வடித்து பார்த்தாலும் எனக்கு சினிமா தான், சச்சோமா மாதிரி தான். நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கும் அதே சாம் அப்படியே இருப்பாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி தி இன்ஸ்பிரேஷன். வரும்போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லாரும் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் குட் வைப்ஸ். நான் கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சினிமா. ப்ளீஸ், நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நிறையா கிண்டல் பண்ணுறோம். நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சார், தண்ணி அடிக்கிறதுல ஆண் பெண் அந்த வேறுபாடெலாம் கிடையாது. அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம்னு சொல்லி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அதே மாதிரி ஆடைகள் பற்றியும் வந்து சொல்லக்கூடாது. எது போட்டுக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு, எனக்கு ஆகாயம் வேணும், சந்திரன் வேணும், சூரியன் வேணும், கொடுத்துருவாங்களா? இல்லைல்ல. எங்களுக்கு தெரியும் சத்யவதி சாகரன் சார். உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா?
பக் 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 மாலப்புரா லொக்கேஷன் வந்து டேரக்டர் வந்து அந்த லொக்கேஷன் சரியில்லைன்னு சொன்ன உடனே ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்கன்னு அடுத்த வாட்டி கேட்கும்போது செட்டு போட்டு எடுத்தாங்க. படம் பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னார். நான் ஒரு பாட்டு ஹிட்டு, படம் ஹிட்டு, திருப்பி கொடுத்துருவா காசுன்னு சொன்னார். தட் இஸ் மை பாலிசி. கேட்டதை கொடுத்தேன், பயன்படுத்தலை, திரும்ப கொடுக்க மாட்டேன். நான் என் பாலிசியை மாற்ற மாட்டேன். தட் மீன்ஸ் ஐ ஆம் மேனிப்புலேட்டிவ், சந்தர்ப்பவாதி. தட் இஸ் ஹவு இட் இஸ். அதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு போய் வந்து சாய்பள்ளி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து பாருங்க, ஒத்துப்பாங்களா? வேண்டாம்னு சொல்ல கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் சார். சினிமா அதாவது இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு சார். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரட் ஃபிலிம் தான் சதுரங்கம். அந்த படம் வந்து பூஜைக்கே விற்று போச்சு. ஆனால் அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் கொண்டுட்டாங்க. என்ன பண்ணி பார்த்தாலும் தெரியல, யாரோட தப்புன்னு தெரியல, எல்லா உழைப்பும் போச்சு. திடீர்னு ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓடுது. குட் வைஸ், சந்தோஷப்படுவோம் சார். இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊரில் வந்து தொழில் பண்ணுவாங்க, இங்கே தான் கற்றுப்பாங்க. ஸ்டுடியோலாம் இங்கே தான் இருந்துச்சு. ஹைதராபாத்தில் 25 ஸ்டுடியோ இருக்குது. இட் ஃபீல்ஸ் வெரி சேட். அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆஃபீஸஸ் இருக்குது, நடிகர் சங்கத்துக்கு இல்லை. இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார். இதை பற்றி நம்ம யோசிப்போம். ஒற்றுமை இல்லை சார். பிரச்சனை என்ன தெரியுமா சார்? எல்லாம் வந்து 2 கட்சியாக பிரிஞ்சிடுறாங்க. ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார். தட் இஸ் வாட் வி நீட். சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சம்பளம் ஏற்றல சார். எனக்கு இன்னும் போன படத்து இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்கு கூட எனக்கு 10 லட்சம் பாக்கி இருக்கு. இட்ஸ் ஓகே. நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே திருப்பி கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம இட்ஸ் அ ஃபேமிலி, அவ்வளோதான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கும் எனக்கு படங்கள் கிடச்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். 48 மணி நேரத்தில் நான் 7 மணி நேரம் தூங்கியிருப்பேன். துபாய், ஹைதராபாத், விஜயவாடா, இப்போது சேலம் போயிட்டு இங்கேயும் வந்திருக்கேன். ஸ்டில் சேம் வைப். ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ். ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது சார் டிசிப்ளின் லைஃப்பில் இருந்துச்சு, எவ்ரி திங் இஸ் தேர் சார். ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோடு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. லெட் அஸ் வாட்ச் இட், என்கரேஜ் சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த டைமில் வந்து அவரோட படத்தோட போஸ்டரப்போ கை தட்டியிருக்காங்க. நான் டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்களே அப்போ கேட்டிருக்கேன். இதுதான் புரியுது. இட்ஸ் வெரி ரேர் டு சி அ டைரக்டர்ஸ் டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு. ரைட் சார்? இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்ததுன்னா விசில் அடிக்கிறோம், எல்லாம் இளைய தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம். டைரக்டர்ஸ் தோஸ் ஆர் டேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி சார் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். கிராண்டியர். they gave heart and soul and please let's all be யூனிட்டியோட நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி அதெல்லாம் பெட்டர் ஆக்க முடியுமா, இன்னும் ஸ்டூடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம். ஐ லவ் தமிழ் சினிமா. எனக்கு என்னன்னா வந்தவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு, இன்னைக்கு எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இடையில எதனா ஃப்ளாப்லாம் கொடுத்தா கூட பாருங்க, டப்புன்னு திருப்பி நான் ஒரு வேலை கொடுத்துரும். ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டோம்னா you're always there and I'm very happy that உங்கள் மனசில் எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா தம்பி கண்டிப்பாக நான் இன்னும் காதலிச்சுட்டு தான் இருப்பேன். காற்று கழுத்து புரியாக இங்கேயும் நிறைந்த போய் காதல் மட்டும்தான். இப்போ தான் அவங்க கேட்டாங்க, ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. இன்னொரு படம் கூட கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு மறந்துட்டாங்க. ஸோ அவங்க இடையில கேப்பில் கேட்டாங்க, அம்மா இப்போ யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்னாங்க. நான் ஒன்று எஸ் வந்தனா அப்படின்னேன். அப்படின்னாங்க. You know what? It's love. Let's all be happy. Let's be lively and let's not fight. Enjoy doing movies. Actors or salary நீங்க தான் ஏத்துறீங்க, போட்டு எல்லாம் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கொடுக்க முடியாது கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? Thank you sir, love you all. Thank you sir and congratulations.